வணக்கம். 2025 முடிய போகுது. சோ இந்த வருஷத்தோட மார்க்கெட் ரிவ்யூவை ஒரு குவிக் லுக் விடலாமா? யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, நாம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்? வாங்க வேகமா ஆனா ஆழமா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் இதுதான். மார்க்கெட்டோட பெரிய ஹெட்லைன்ஸ்ல ஆரம்பிச்சு நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பாடம் கத்துக் கொடுக்குதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். சரி, முதல்ல இந்த வருஷத்தோட பிக் நம்பர்ஸ் என்னன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ். இந்த வருஷ கடைசியில மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? நீங்க பாக்குற மாதிரி மார்க்கெட் வருஷத்தை செம்மையா முடிச்சிருக்கு. நிஃப்டி 26,000 தாண்டியும் சென்செக்ஸ் 85,000 கடந்து முடிஞ்சிருக்கு. சோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி எண்டிங்னே சொல்லலாம். மார்க்கெட் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இந்தியா இப்போ ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகத்தோட 4வது பெரிய பொருளாதாரமா வளர்ந்திருக்கு. வாவ், இது நம்ம ஃபியூச்சர் growthக்கு ஒரு சூப்பரான சைன். சோ ஓவரால் மார்க்கெட் நல்லா இருந்தாலும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கொடுத்திருக்காது இல்லையா? சோ 2025ஓட ரியல் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் யாரு? எதுல போட்ட காசு அதிகமாச்சு பார்க்கலாமா? வாவ், இங்க இருக்கிற நம்பர்ஸ பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. வெள்ளி தான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். 150% ரிட்டர்ன், 150%. அடேங்கப்பா. அதுக்கப்புறம் தங்கம் ஒரு 65%. நம்ம நிஃப்டி ஒரு 10% கொடுத்திருக்கு, விச் இஸ் டீசென்ட். ஆனா கச்சா எண்ணெயில இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 25% நஷ்டம். ஓகே, இது பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? அப்போ 2026லயும் வெள்ளிலையும் தங்கத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதே ரிட்டர்ன் கிடைக்குமா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் சேஸ் பாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது போன வருஷம் ஜெயிச்ச குதிரையிலேயே பந்தயம் கட்டாதீங்கன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். போன வருஷம் ஹீரோ இந்த வருஷம் ஜீரோ ஆகலாம். ரைட். இப்போ வருஷ கடைசியில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்பெசிபிக் செக்டர் பத்தி பேசலாம். ஸ்டீல் செக்டர். எதுக்கு திடீர்னு ஸ்டீல் பங்குகளோட விலை ஏறிச்சு? என்ன காரணம்? காரணம் கவர்மெண்ட் எடுத்த ஒரு ஆக்ஷன். பேர் தான் சேஃப் கார்ட் டியூட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, வெளிநாட்டுல இருந்து வர சீப் ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம லோக்கல் கம்பெனிஸ காப்பாத்த போடுற ஒரு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் தான் இது. சோ கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனா, வியட்நாம் மாதிரி நாடுகள்ல இருந்து வர்ற ஸ்டீல் மேல 12% டியூட்டி போட்டாங்க. இது நம்ம இந்திய ஸ்டீல் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இதனால யாருக்கு லாபம்? ஆப்வியஸா டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், சேல் மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு தான். நியூஸ் வந்த ஒரே நாள்ல அவங்களோட ஷேர்ஸ் 2%லேருந்து 4% வரைக்கும் ஜம்ப் ஆச்சு. ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி, இது பெரிய ஸ்டீல் கம்பெனிக்கு நல்லதுனாலும் ஸ்டீலை யூஸ் பண்ற மத்த இண்டஸ்ட்ரீஸ், சொல்லணும்னா ஆட்டோ, கன்ஸ்ட்ரக்ஷன், இவங்களுக்கெல்லாம் காஸ்ட் ஜாஸ்தியாகும். இதனால மேட் இன் இந்தியா பொருட்களோட விலை கூட ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்டீல் ஸ்டோரியை விட்டுட்டு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மார்க்கெட் பசிலுக்கு போவோம். அதுதான் வோடஃபோன் ஐடியா பங்கு. வோடஃபோனுக்கு ஒரு நல்ல நியூஸ். ஆனா ஸ்டாக் பிரைஸ் 20% சரிஞ்சிருச்சு. என்னங்க இது? நல்ல நியூஸ் வந்தா ஷேர் விலை ஏறணும் தானே, ஏன் இப்படி விழுந்துச்சு? இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. நியூஸ் என்னன்னா, வோடஃபோன் கட்ட வேண்டிய சுமார் 87,000 கோடி கடனுக்கு அரசாங்கம் 5 வருஷம் டைம் கொடுத்திருக்கு. பாக்கறதுக்கு நல்ல நியூஸ் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா மார்க்கெட் இப்படி யோசிக்கல. மார்க்கெட் என்ன பாக்குதுன்னா, பிரச்சனை சால்வ் ஆகற ஜஸ்ட் தள்ளி வச்சிருக்காங்க. இது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்ல. அதான் இன்வெஸ்டர்ஸ் பயந்துட்டாங்க. மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸா சொல்ற ஒரு விஷயத்துக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பை ஆன் ரூமர், செல் ஆன் நியூஸ். அதாவது நியூஸ் வரும்னு கேள்விப்பட்ட போவே ஷேர் விலை ஏறிடும். ஆஃபிஷியல் நியூஸ் வந்த அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் முடிஞ்சதும் எல்லாரும் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஓகே, வின்னர்ஸ், லூசர்ஸ், பசில்ஸ் இவ்வளவோ பார்த்தாச்சு. இப்போ ஒரு நார்மல் இன்வெஸ்டர் என்னதான் பண்றது? சரியா, உங்களுக்காக ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அதோட பேரு அசெட் அலோகேஷன். ரொம்ப சிம்பிள். நம்ம பாட்டி சொல்ற மாதிரி எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காத. உங்க பணத்தை ஸ்டாக்ஸ், கோல்டு, சில்வர்னு பிரிச்சு போடணும். அதுலயே ஒரு மேஜிக் ஸ்டெப் இருக்கு, ரீபேலன்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வெள்ளையில 10% இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ அது 150% ஏறினதுனால உங்க டோட்டல் போர்ட்ஃபோலியோல அது 25% ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற 15% லாபத்தை வெளியே எடுத்து அந்த காசுல இந்த வருஷம் விலை குறைஞ்ச கச்சா எண்ணெய் மாதிரி ஒண்ணுல போடணும். நீங்க இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் ஹை, பை லோ பண்றீங்க. சூப்பர் அல்ல? இப்போ கடைசியா நியூ இயர் ரெசல்யூஷன் பத்தி பேசலாம். இந்த வருஷம் மார்க்கெட்ல இருந்து நாம 2026க்கு எடுத்துக்க வேண்டிய தி சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன? இன்வெஸ்டிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதி இனிமே நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவேன்
ன்னு எடுக்கிற ஒரு ரெசல்யூஷன் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ஹேபிட். சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் சரியா இன்வெஸ்ட் பண்றத ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க, ஒரு வேலையா பாக்குறதில்ல. சோ இந்த டிஸ்கஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட கேள்வி இதுதான். வரப்போற 2026ல நீங்க போன வருஷம் 150% ரிட்டர்ன் கொடுத்த ஒரு வின்னரை துரத்த போறீங்களா, இல்ல உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பழக்கத்தை உருவாக்க போறீங்களா? தி சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யோசிங்க. நன்றி.